உண்மையிலே இந்த பதவியும் பட்டமும் உங்களுடைய மனைவிகளைத்தான் சேரும். அவங்க இடம் கொடுத்து தான் நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்து இது செய்ய முடியுது. பெண் மட்டும் இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, சோழி முடிஞ்சு. பெண் மட்டும் இடம் கொடுக்கலனா இது எந்த அளவு, இதுல என்ன பெண் இடம் கொடுக்குறா, நான் தான் கஷ்டப்பட்ட வேணான்னு சொல்றப்ப கூட நான் செய்யறேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள்லாம் கூட இருக்கலாம். ஆனா உண்மையிலே யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு டஃப்பான விஷயம். ஒரு பெண் இதுக்கு இடம் கொடுப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அளவுகோல் உங்களுக்கு புரியணும்னா, ஒரு காலகட்டத்தில் யாரெல்லாம் அப்படி போய் நல்லது கெட்டது மட்டும் செய்வாங்க, தனக்குன்னு எதுக்குன்னு வச்சுக்காம யார் வச்சுப்பா, துறவு போறவன் மட்டும்தான் வச்சுப்பான். ரைட்டு தானே? எல்லாத்தையும் விட்டுட்டு போற இடத்துல நல்லது கெட்டது செஞ்சுட்டு இருக்க இடத்துல வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பான். அதற்கு இணையான ஒரு வேலையை நீங்கள் திருமண வாழ்க்கையில் இருந்து கொண்டு செய்ய வேண்டும் என்றால் இந்த பெண்கள் நினைக்காமல் அது நடப்பதற்கு சாத்தியமே கிடையாது. பெண் இடம் கொடுத்தா நடக்கிறான். இந்த சமூகம் பெண்ணாலே ஆளப்படுகிறது. பெண் நினைக்கிறது பொறுத்தா எல்லாமே இருக்கு. ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்காமல் இருக்கிறான்னா அதுக்கு பின்னால பெண் இருக்கா. அதனாலதான் பெண்ணை போய் கேட்கிறாங்க, நீ லஞ்சம் வாங்கிட்டு வந்த காசோட வீட்டுக்குள்ள வராதான்னு மட்டும் ஒரு பெண் சொல்லிட்டா லஞ்சமே செத்துரும் இந்த ஊர்ல, இல்லையா? உழைப்பை தாண்டி ஒரு பைசா நீ வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தேன்னா அந்த வீட்டுக்குள்ள நான் இருக்க மாட்டேன்னு ஒரு பெண் சொல்லிட்டு அதற்கு பிறகு ஒரு ஆணால் எப்படி ஒரு லஞ்சம் வாங்க முடியும்? முதல்ல வாய்ப்பே கிடையாது. பெண்ணே எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறாள். பெண்ணே எல்லா பின்னணியிலிருந்தும் செயல்படுகிறாள். அதனால நான் எப்பொழுதுமே பெண்ணை தூக்கி பிடிக்கிறதுக்காக ஒன்றும் சொல்றதெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் ஆளு ஒன்றும் கிடையாது. நான் இங்க அதிகமான எண்ணிக்கையில பெண்கள் இருக்கிறார்களா ஆண்கள் இருக்கிறார்களா அப்படிலாம் பார்த்தெல்லாம் பேசுறதுலாம் கிடையாது. ரெண்டாவது, ஆண்களை புகழ்ந்து பேசினா ஆண்களுக்கு ஒண்ணுமே புரியாது, தெரியுமா இல்லையா? உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மன் ஒண்ணு இருந்தா அது ஆம்பளை தான். அவங்களை திட்டமானவங்களுக்கு தெரியாது, பாராட்டுறாங்களாலும் தெரியாது. வழக்கம் போல வைக்கிற இட்லியை தின்னு மொளாப்படி இருந்தா வைமா தின்னுட்டு போறேன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. பெண் தான் பெரும்பாலும் தியாக வாழ்க்கை வாழுகிறவள் என்று பெரும்பாலும் சொல்லப்படுவது உண்டு. ரைட்டு தானே? பெண் தான் எப்பொழுதுமே தியாக வாழ்க்கை வாழுகிறவள். பிறந்ததிலிருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கணவனுக்கு மனைவியாக குடும்பத்தினுடைய தலைவி அதுவாக போல ஒரு தியாகம் யாருக்கும் இருக்க முடியாது. ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதில் இருக்கக்கூடிய சிரமத்தில் தொடங்கி உயிர் போனா யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயத்தை நீங்க செய்வீங்க, உங்களுக்கு இதுல உயிர் போக வாய்ப்பு இருக்குன்னா ஆண் செய்ய மாட்டான். ஐயோ ரிஸ்க்குங்க. ஆனா ஒரு பிரசவத்தில் இன்றைக்கும் கூட ஒரு தாய்க்கு உயிர் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உயிர் போகும் என்று தெரிந்தும் துணிந்து நிற்பாள் பெண். தட்ஸ் a பவர். அதுதான் பெண்ணோட பவர். உயிர் போக வாய்ப்பு இருக்குன்னு தெரியும், அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு மட்டும் நீங்க தெரிஞ்சிச்சு ஆம்பளைல எஸ் ஆயிரும். இல்ல இருக்கட்டும் பாத்துக்கலாம், கொஞ்சம் தள்ளி போடுவோம், இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுவோம். இப்பதானே 65 வயசு ஆகுது, இன்னும் ஒரு 7 வருஷம் கழிச்சு மொத்தமா சோழியை முடிக்கல பிள்ளைய பத்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருவான். ஆணுடைய வாழ்க்கையை பெரும்பாலும் நம்ம பேசுறதே கிடையாது. ஏன்னா அது அப்படியே சும்மா அப்படி கடந்து போகக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. பெண் எப்படி தியாகியோ ஆணும் அப்படி தியாகி தான். என்ன ஆணின் தியாகம் பெரும்பாலும் சொல்லப்படுவதே இல்லை. சொன்னாலும் ஆம்பளைங்களுக்கு புரியாது. பெண்களும் கூட ஒருவேளை இவங்களுக்கு இது புரிஞ்சிருச்சுன்னா கேள்வி கேட்பாங்க, அதை சொல்றதே கிடையாது. ஆனா ஆபத்து ஒன்றும் இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எத்தனை கோடியா இருந்தாலும் அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஆணுக்கு திருமணமாக ஏறக்குறைய 30 ஆண்டுகள் ஆகிறது இல்லையா? நீங்களாம் நல்ல சந்தோஷமான ஆளுங்க. 17 வயசுல நீங்க கல்யாணம் பண்ண பார்ட்டிலாம் நிறைய பேர் இருக்கக்கூடும். 16 வயசுல கல்யாணம் பண்ண ஆளுங்களாம் இருக்கலாம். 18 வயசு 20 வயசு 21 வயசுல 2 பிள்ளை பெற்ற பார்ட்டிலாம் இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா 21 வயசுல கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை எல்லாம் பெற்றுவிட்டு 21 வயசு போய் எங்கேயாவது ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி பார்த்தா இந்த காலமே ரொம்ப மோசமா இருக்குங்கிறது. இது நல்லா இருக்குங்க உங்க நியாயம். 21 வயசுல கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பெற்று குடும்பஸ்தன் ஆயிட்டு 21 வயசுல ஒரு பிள்ளை எட்டி பார்க்கறவன் கெட்டவன். அப்ப இவங்களுக்கு 21 வயசுல கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? நீங்க ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையில இன்றைய காலகட்டத்தில் திருமணம் போறதுக்கு 30 வயசு நல்லது கெட்டது பார்த்து நெஞ்சு இருக்கக்கூடிய 28-32 அப்படிங்கிற இடத்தை நோக்கி எல்லாம் நகர்ந்து போயிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் பொண்ணுங்க கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. முன்னாலாம் பொண்ணு கிடைக்குன்னா பையன் கிடைக்காதுமாங்க, இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்காது. கிடைச்சாலும் போடக்கூடிய கண்டிஷன்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்ப இல்லை. அப்ப இன்னைக்கு ஒரு கல்யாணத்துல வந்து மணவரையில உட்காரணும்னாவே கையில ஒரு நல்ல வேலை இருக்கணும், சொந்தமா ஒரு வீடு இருக்கணும், அப்புறம் நல்ல ஒரு ஜனக்கட்டு இருக்கணும், தேவையான அளவுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், அப்படி இப்படின்னு எக்கச்சக்க விஷயம் இருக்கணும். ரைட்டா? அப்ப ஒரு கல்யாணம் என்ற இடத்துல வந்து ஒரு ஆண் உட்கார்வதற்கு பின்னால் அந்த இடத்தை அவன் பெறுவதற்கு ஆயிரம் மனிதர்கள் துணை நின்றிருக்கிறார்கள். அப்பா நின்றுருக்காங்க, அம்மா நின்றுருக்காங்க, நண்பர்கள் நின்றுருக்காங்க, கூட பழகினவங்க இருந்திருக்காங்க, பள்ளிக்கூட ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க, அவசரத்துக்கு கடன் கொடுத்த எழுத்து விட்டு அங்கிள் இருந்திருக்காரு, வாடாமா பையன் சைக்கிள்ல போலான்னு கூட்டிட்டு போன ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கான், பிரச்சனையின் போது வளவையெல்லாம் கழட்டி கொடுத்த தோழிகள் இருந்திருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க. இவ்வளவு பேருடைய உழைப்பும் அன்பும் ஒன்றும் சேர்ந்து தான் ஒருத்தர் 30 வயசுல திருமணம்ங்கிற இடத்தை நோக்கி நகர முடிகிறது. காரணம் அதற்கான தகுதிகளை அவன் பெற முடிகிறது. அப்படி ஒரு இடத்திற்கு ஒரு ஆண் வந்து 30 வயசுல ஒருத்தன் கல்யாணம் நடக்குது. திங்கக்கிழமை காலையில 9 மணிக்கு முகூர்த்தம் முடிஞ்சு 10-11 மணிக்கு மேடையில் எல்லாரும் பரிசெல்லாம் கொடுத்து முடிச்சோன்னே ஒரு நண்பன் அங்கேருந்து வந்து மாப்பிள்ளை இப்போ வந்து கேட்கக்கூடாதான்டா, ஆனால் ரொம்ப நெருக்கடி மாப்பிள்ளை, வேற வழி இல்லை, எனக்கு ஒன்றை விட்டு ஆள் இல்லை, ரொம்ப நெருக்கடிடா, வீட்டில் ஒரு 5000 ரூபா தரியா அப்படின்னு கேட்குறான்.
இவன் யாரு அப்படின்னா 25 வருஷமா இவனுக்கு ஃப்ரெண்டு, 5ஆம் கிளாஸ்லேருந்து ஒன்று மண்ணமா கூட தெரிஞ்ச பழகின ஃப்ரெண்டு. இவன் நல்லது கெட்டதுல எல்லாத்துலேயும் பங்கெடுத்த ஒருத்தன் தான். கல்யாண வீட்டில் இருந்து கேட்கக்கூடாது, இருந்தாலும் உன்னை கேட்குறேன்னு ஒன்று கேட்டா நம்மால் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லுவான்? செத்தருடா, அதுகிட்ட கேட்டு சொல்றேம்மா இல்லையா? யோசிச்சு பாருங்க, 30 ஆண்டு கால வாழ்க்கை என்பது இவ்வளவு பேரால் தனக்கு நடந்திருக்கிறது என்று தெரிந்திருந்தாலும் கூட இவள்தான் எல்லாமும் என்று ஒரே நிமிடத்தில் தன் வாழ்க்கையை புரட்டி போடுகிற மனசு ஆணின் மனசு, அது பெண்ணுக்கு வராது. இதை மட்டும் நான் பெண்கள் சார்பா சொல்லியிருந்தா இந்த அரங்கமே அப்படியே தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கும் கைத்தட்டு. நான் சொல்லல ஆம்பளைங்க பக்கிங்க தெரியவே தெரியாது, அவங்கள பாராட்டணும்னு கூட தெரியாது. தம்பி என்னமோ சொல்றாப்ல, பரவாயில்ல நல்லா தான் இருக்கு. எவ்வளவு பெரிய மேட்டர் சொல்றேன். இப்ப பாருங்க, சாதாரண சப்ப மேட்டர் ஒண்ணு சொல்றேன், கைத்தட்டு பாருங்க. ஆணின் தியாகத்தை இந்த உலகம் அறிந்ததே கிடையாது. அப்பாக்களின் தியாகத்தை பெரிதாக இந்த உலகம் பேசியதே கிடையாது. அம்மாக்களின் தியாகத்தை பேசுவதை போல அப்பாக்களின் தியாகங்கள் பெரிதாக பேசப்பட்டதே கிடையாது. காரணம் என்ன? அது அவருடைய டியூட்டியில ஒண்ணு. அவர் அப்படியே அப்பாவாவே இருந்துட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். அம்மாக்கள் பிறப்பு என்று குழந்தையை பத்தி அடிக்கடி பேசுகிற போதெல்லாம் சொல்லுவாங்க, உன்னை பெத்தெடுக்க நான் எவ்வளவு சிரமப்பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சும்மா இட்லி திங்கலாம் கூட சொல்லிடுவாங்க சில நேரத்தில், உன்னை பெத்தெடுக்க எவ்வளவு சிரமப்பட்டது தெரியுமா? பிள்ளையா தாயான்னு கேட்டப்ப நான் செத்தாலும் பரவாயில்ல என் புள்ள பிழைக்கட்டும்னு சொன்னேன். எதுக்கு? நீங்க செத்து நான் ஒத்தையா கிடக்க. பெற்ற தாய் எப்பொழுதுமே தன் உண்மையிலே பேசுவோம் பெரும் கொடூரம், ரொம்ப கஷ்டம் தான். என்னன்னு சொல்ல முடியாது. ஈவந்தோ இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம மருத்துவ ரீதியாக பல்வேறு மாற்றங்களை சந்தித்திருந்த போதும் கூட வலியற்ற பிரசவம் என்பதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட பிரசவம் என்பது உண்மையிலே மறுபிறப்பு தான். ஒரு பிரசவ அறைக்குள்ள இருக்கக்கூடிய கணவர்களுக்கு தெரியும், கடந்த கால கணவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைக்காரர்கள் நிறைய பேர் அநேகமா மனைவியுடைய பிரசவ அறைக்கு போயிருப்பாங்க. இப்ப மெடிக்கல் உலகமே அதை அட்வொகேட் பண்ணுது, நீங்க இருக்கலாம் கூட இருங்க, ஏன்னா ஒரு பெண்ணின் சிரமம் என்பது என்னவென்று உனக்கு அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய நண்பன் ஒருத்தன் அதே மாதிரி, மாப்பிள்ள நான் போறேன் உள்ள அப்படின்னா, நான் சொன்னேன் வேணாம், சொன்னா கேளு. இது ஒன்று, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, என் உடல் ஒரு உயிர் ஈருயிர், அவ இட்லி நான் சட்னி, அப்படி இருக்கிறப்ப நான் உள்ள இல்லைன்னா என்ன மாப்பிள்ள ஒன்னமா நினைச்சா என்ன அப்படி மாப்பிள்ள நான் சொன்னா கேளு போவாது அப்படின்னு. அந்த பொண்ணு என் கையை பிடிச்சிட்டு, அண்ணே வேணானே, இவர் ஏதோ சினிமா ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு சொல்றாருண்ணே, நீங்க தயவு செஞ்சு ஒரு வெளியிலே பிடிச்சி வைங்கண்ணே அப்படின்னு சொல்லுது. இல்லம்மா வரணும்னு ஆசைப்படுறான், அண்ணே சொன்னா கேளுங்கண்ணே வேணானே அப்படின்னு சொல்லுது. நோ 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 தான். நான் எப்படிப்பட்ட ஒரு கணவனாக்கும், நான் வந்து மணிரத்னம் படத்தில் வரக்கூடிய ஹீரோ, நான் உள்ள போய் இருப்பேன். 10வது கேமராலாம் எடுத்துட்டு போனார். குழந்தை பிறப்பதெல்லாம் அவர் படம் எடுப்பாராம். பிறக்கும் போதே குழந்தைய படம் எடுத்த பெருமை அவருக்கு வேணும் அப்படின்ட்டு. உள்ள போய் 10வது நிமிஷம் நான் வெளியில் நின்றுகிட்டு இருக்கேன். நான் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிலாம் நிற்கிறோம். திடுதுன்னு ஒரு நர்ஸு ஓடியாந்து, சார் உங்க ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டார், வாங்க சார் என்னை கூட்டு போய். உள்ள போனா அந்த பிள்ளை மூச்சு அடைச்சு கண்ணு மொழி பிதிங்கி அப்படியே இருந்திருக்கு. ஒரு அந்த மூச்சு அடைக்கும்ல சில நர்ஸுங்க டப்புன்னு ஒரு அடி அடிப்பாங்க, பட்டுன்னு உள்ளங்கால் அடிப்பாங்க, இல்லாட்டி கன்னத்துல ஓங்கி அரைவாங்க. டக்குன்னு அவங்களுக்கு அந்த நிதானம் வரும். இவனுக்கு இழுத்துருச்சு, கீழே விழுந்துட்டான். இவனை ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிக்கிட்டு இவனை தூக்கிட்டு அலையிறான். இந்த பிள்ளைய பாக்குறதா அவனை பாக்குறதானா கொண்டு போயிட்டு மாடியில ஒரு இதுல அவனை ஐசியூல அவனை அங்க வச்சாச்சு. ஏன்னா அவனுக்கு இழுத்து பிடிச்ச மணிக்கே நிக்குது, கண்ணு அப்படியே வீங்கின மாதிரியே இருக்கு. எனக்குன்னா சோழி முடிஞ்சே, இவன் பேரை பிள்ளைக்கு வச்சிட வேண்டியதாங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டேனா. கட் பண்ணா அந்த குழந்தை அழகா பிள்ளைய பெற்றுக்கிட்டு சுகப்பிரசவத்துல அங்கேருந்து பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஒரு ஃப்ளோர் மேல லிப்ட்ல வந்து அவன் ரூமை திறந்து எழுப்புச்சவனை, பிள்ளைய பாருங்க நல்லா இருக்கல அப்படின்னா. நான் தான் உங்களை வராதிங்கன்னு சொன்னேனுங்க. யாரு வந்து பாக்குற பிள்ளை, புள்ள பெத்த பிள்ளை. அடுத்த நாள் நீங்க வீட்டுக்கு போலான்ட்டாங்க. அவனை 5 நாள் ஆஸ்பத்திரியில் வச்சிருந்தாங்க. அப்ப கடந்த தலைமுறைக்கெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. 7 பிள்ளை 8 பிள்ளை பெக்கிறது, இந்த வரண்டால லெஃப்ட் ரைட் போயிட்டு வர்றது, புள்ள பெத்த உடனே கொண்டு சாக்லேட் நர்ஸுக்கெல்லாம் கொடுத்து சிரிச்சுட்டு வர்றது. இதோட உங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப போவேல சட்ட காலரை கோத்து கூட்டிட்டு போயிருது, உள்ள மரியாதையா உள்ளவா, புள்ள பெக்கிறது எவ்வளவு சிரமம்னு உனக்கு அப்பதான்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட ஒரு பெண்ணின் பெரும் சிரமம், உயிர் போய் உயிர் வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இயல்புல கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்படி பெண் எல்லா இடத்திலும் அவளுடைய தியாகம் பற்றி பேசப்படும். உயிரை கொடுத்து ஒரு பிள்ளையை பெத்தா, உயிரை கொடுத்து ஒரு பிள்ளையை வளர்த்தா, உயிரை கொடுத்து ஒரு இதை செஞ்சா, உயிரை கொடுத்து அதை செஞ்சா. பெண் தன் தியாகத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பான். அதை நான் குற்றம்னு சொல்லலை, ஏன்னா தியாகத்தை சொல்லி காட்டக்கூடிய அளவுக்கான தியாகத்தை ஒரு பெண் எப்பொழுதுமே செய்திருக்கிறார். அப்ப நான் உன் மீது எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்கு ஒரு பிள்ளைக்கு தெரிந்த அவள் மொழியில் சொல்வதற்கான வாய்ப்பு ஒரு பெண்ணுக்கு இப்படித்தான் அமைஞ்சிருக்கு. ஆனா ஒரு தந்தை இப்படி சொல்லவே மாட்டார். கவனிச்சிருங்களா? ஒரு தந்தை தன்னுடைய தியாகத்தை சொன்னதே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு ஆண் பிள்ளைக்கு தன் வீட்டிலே பொறுப்பு வர வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே ஒரு 2 முகம் காட்டக்கூடிய மனசு அப்பாவின் மனசு. பிள்ளை மீது எவ்வளவு பிரியம் இருந்தாலும் உறங்கிய பிறகு தலையை அப்படி கோதி கொடுப்பாரே ஒழிய முன்ன நின்று பேசுறப்ப பெரிய அளவுக்கு நட்பு பாராட்டவே மாட்டார். ஒருவேளை பிள்ளை ரொம்ப எளிதா எடுத்துக்கிட்டு இந்த குடும்பத்துடைய பொறுப்புகளை ஏற்காமல் போனால் என்ன செய்வான் என்கிற பயம் அப்பாவின் மனசுக்குள் எப்பொழுதும் இருக்கும். இங்க 18 வயசுல 17 வயசுல எவ்வளவு பசங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த 17-18 வயசு தான் அப்பாவை திட்டுற வயசு. அப்பா ஆனாவே கடுப்பாகக்கூடிய, உலகத்திலே மிகப்பெரிய எதிரி என்று எனக்கு ஒருத்தர் இருக்கிறானா அவன் தான் அப்பான்னு சொல்லி ஒருத்தர் டீ கடை முக்கில் பேச ஆரம்பிச்சா
கூட ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான், உங்க அப்பா தேவல மாப்பிள்ள, எங்க அப்பா அதை விட கொடூர மாப்பிள்ள, 10 ரூபா காசு கொடுக்க மாட்டேங்கிறான், பாவி போய் அவ்வளோ காசு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இன்னொரு குடும்பம் என்ன நடக்குன்னு கேட்டா, ஒரு 100 ரூபா காசு வாங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளி இந்த பயலுக்கெல்லாம், ஆம்பளை பசங்களுக்கெல்லாம் அப்பா கொடுக்க மாட்டார். பாக்கெட்ல 1000 ரூபா இருக்கும், 10,000 ரூபா பணம் வச்சிருப்பாரு. மனுஷன் ஒரு நோட்டை எடுத்து கொடுத்தா என்ன, ஏதோ ஒரு அவசரத்துக்கோ 200 ரூபாயோ 100 ரூபாயோ தேவைன்னு அப்பாட்ட கேட்டோம்னா, எதுக்கு என்னத்துக்கு என்ன ரொம்ப ஓவரா போகுது, இப்படி செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பொறுப்புலாம் அப்பனா உருப்பலாம் போறதுக்காக பிறந்தியான்னு வரவத பேசிடுவார். கட் பண்ணோம்னா அம்மா பின்னாலே போய் அடுப்படியிலே நிற்கணும். அம்மா என்ன பண்ணுவாங்க, அழகா இந்த அப்பாக்களுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கேப்பை சூப்பராக யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த ஆண்களுக்கு தெரியவே தெரியாது, இனிமேலாம் தெரிஞ்சுங்க. உலகத்திலேயே பெரிய அரசியல் அம்மாக்களின் அடிப்படை அரசியல். அது மட்டும்தான் இன்னமும் டெக்ஸ்ட்டுக்கு வரவே இல்லை, யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. ஒவ்வொரு அரசியல் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொன்றும் தனித்தனி கான்ஸ்டிடியூஷன் புக்கு போடக்கூடிய அளவுக்கு தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் மாடல். ஒரு 150 ரூபா காசுக்கு 250 ரூபா காசுக்காக அம்மா பின்னால் அடுப்படியிலே நிற்பான். அப்பதான் எல்லா வேலையும் வாங்குவாங்க. சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வா, அத்தை வீட்டில் போய் உரமோறு வாங்கிட்டு வா, பழைய பேலன்ஸ் வேலையெல்லாம் என்ன மிச்சம் மீதி இருந்துச்சோ பாவாடை ஓராடிச்சுட்டு வரதுல தொடங்கி அத்தனை வேலையும் கொடுத்து முடிப்பாங்க. கடைக்கு போயிட்டு சின்ன வெங்காயம் பெருசாக பார்த்துவாங்க, பெரிய வெங்காயம் சின்னதாக பார்த்து வாங்குவாங்க எங்கள் அம்மா. அங்கே போய் கையை வச்சா கையை வெட்டி போடுவேன், வெங்காயத்து மேலே நீ கையே வைக்கக்கூடாமா, அப்புறம் எப்படா நான் கண்டுபிடிக்கிறது. வாங்குறவனுங்க சின்ன வெங்காயத்தை சின்னதாகவும் பெரிய வெங்காயத்தை பெருசாகவும் வாங்கிக்கலாம்ல, அதனால 2 வெங்காயம் வச்சு சின்னது பெருசாகவும் பெருசு சின்னதாகவும் வாங்க சொல்றீங்க, இது இத்தனை 200 கிராம் வாங்கி சொல்லுவானுங்க. இப்படி எல்லா வேலையும் வாங்கி இவன் காலையிலேருந்து சுற்றி முடிச்சு அப்பா நல்ல மூடில் இருக்கப்போ உனக்கு வாங்கி தரேன்னு அம்மா சொல்லுவாங்க. கட் பண்ணோம்னா அங்கேருந்து ஒரு பொண்ணு வரும், வந்து நேராக போய் அப்பாட்ட 1000 ரூபா காசு வாங்கிட்டு இப்படி போயிட்டே இருக்கும். வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு இல்லாத ஸ்பேஸ் அப்பா பெண் பிள்ளைக்கு கொடுப்பார். அப்பவும் அம்மாக்கள் அமைதியாக தான் இருப்பாங்க. ஒரு 1000 ரூபா காசுக்கு நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் அசால்ட்டா என் மகளுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, என் தங்கச்சிக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு பையனுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்திற்கு அம்மா நினைச்சா பதில் சொல்லிடலாம், ஆனால் சொல்லவே மாட்டாங்க. விடுறா உங்க அப்பா எப்பவுமே அப்படித்தான்டா, எல்லாமே அவளுக்கு தான் செய்வார் அவர். அம்மாக்கள் நினைச்சா ஈஸியா உண்மையை சொல்லிட்டு போயிடலாம். இதுக்கு பின்னால எந்த அரசியலும் கிடையாது. ஒரு தந்தை தன்னுடைய ஆண் பிள்ளை எப்படி பார்ப்பான், தன்னுடைய பெண் பிள்ளை எப்படி பார்ப்பான் என்பது ஒரு தாய்க்கு நல்லாவே தெரியும். என்னைக்கு இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு போக போற பிள்ளை அந்த பிள்ளை இல்லையா, அப்ப எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் மகாராணி மாதிரி இருக்கணும்னு நினைப்பான் ஒரு தந்தை. அதனாலதான் பெண் பிள்ளைக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். போற இடத்துல எப்படி இருக்கணும் என் பிள்ளை தெரியாது. அன்னைக்கு எனக்கு தந்தைக்கு மகளுக்குமான உறவே கூட அவள் இன்னொரு வீட்டிற்கு போன பிறகு அந்த அளவுக்கு நெருக்கத்தோடு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு ஆள் குறுக்க இருப்பார், அவங்க வீட்டு ஆளுங்கன்னு ஆளுங்க வந்துருவாங்க. அதை தாண்டி தந்தையாக உறவாடுவதல் என்பது மிக நெருக்கடியான விஷயமாக மாறப்போகிறது என்று அவருக்கு தெரியும். ஆனா நீ என்னோட வாரிசு, இந்த வீட்டை, என் குடும்பத்தை, என் மகளை, என் மனைவியை, என் உறவுகளை, என் சுற்றத்தை, என் ஊரை, என்ன நம்பியிருக்கக்கூடிய மக்கள் எல்லோரையும் பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. 100 ரூபா காசு எப்படி வருதுன்னு உனக்கு தெரியணும். நீ கேட்டவனே கொடுக்கல, எனக்கு எந்த சிக்கலுமே கிடையாது. ஆனால் பணம் என்பது உடனடியாக உனக்கு வரக்கூடிய விஷயம் அல்ல என்பது ஒரு ஆண் பிள்ளைக்கு புரிய வேண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அப்பங்காரன் 5 தடவை கேட்ட பிறகு காசு கொடுக்குறான், பொண்ணை கேட்டவனே காசு கொடுக்குறான். இத கோபிநாத் வந்து சொல்லுங்கிற அவசியம்லாம் இல்லை, வீட்டில் அம்மாவே சொல்லிடலாம். சொல்லிட்டா ஆண் பிள்ளைக்கும் அம்மாவுக்குமான நெருக்கம் போயிருமே இல்லையா. ஏன்னா கணவருக்கு பிறகு எதிர்காலத்தில் என்னை வைத்து காப்பாற்ற போகிற பிள்ளை இந்த ஆண் பிள்ளை தான். இவ கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயோ போயிட போறான். அப்ப எப்படியா இருந்தாலும் என்னை வச்சு பார்த்துக்க போறது என்னுடைய ஆண் பிள்ளை தான். அம்மாக்கள் இன்னமும் நம்புறாங்க, கோட்ஸ் இன்னமும் நம்புறாங்க, ஆண் பிள்ளைகள் தான் தன்னை வச்சு காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே எனக்கு என்னமோ நான் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பண்றேன், நிறைய நிகழ்ச்சிகளை நிறைய பேரை சந்திக்கிறேன், நிறைய பேருடைய குடும்ப கதைகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் என்னுடைய தொழில் மூலமாக எனக்கு நிறைய முறை கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நான் கவனிக்கிறப்போ எனக்கு என்னமோ அம்மா அப்பா வச்சு காப்பாற்றுற ஆம்பளை பிள்ளைங்களை விட அம்மா அப்பா வச்சு காப்பாற்றக்கூடிய பெண் பிள்ளைகள் தான் எனக்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கான பொருளாதார சுதந்திரம், அதற்கான வெளியும் அவர்களுக்கு மிக முந்தின காலத்திலேயே கிடைத்து விட்டது. அவங்க அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இதில் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனால தயவு செஞ்சு எதிர்காலத்தில் என்னோட ஆம்பளை பிள்ளை தான் என்னை வச்சு காப்பாற்ற போறான்னு சொல்லிட்டு அப்பாக்கும் ஆண் பிள்ளைக்கும் இடையில் ஒரு கேப்பை தயவு செஞ்சு உருவாக்காதீங்க. அது தேவையே கிடையாது. உங்களுக்கு ரகசியம் பேச உங்கள் பெண் பிள்ளைக்கு நீங்க இருக்கீங்கல்ல, ஏதாவது ரகசியம் அப்படின்னா அவள் பேசுவதற்கு கடைசி யாரை நம்புவா, அம்மாவை தான் நம்புவா. ரைட்டா ஒரு பேன் பார்க்குற கேப்ல 2 பேரும் ரகசியமா பேசிடுவேன். நாங்க பொம்பளைகளுக்குள்ள என்னவோ பேசிட்டு உங்களுக்கு என்ன வேலை, போங்க இட்லி எடுத்து வச்சு தின்னுங்கன்னு அப்பாவே ஒதுக்கிடுவீங்க. பெண்கள் எப்போதுமே ஆணை ஒதுக்குறது ரொம்ப ஈஸியா ஒதுக்குவாங்க. அப்பாவே ஆண்களுக்கு அது தெரியவே தெரியாது. கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப ஈஸியா ஒதுக்கிட்டு போயிருவாங்க, நமக்கு தெரியாது. பயங்கரமான சண்டை வீட்டில் வந்தா பெண்கள் அதிகமாக ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஆண்கள் என்னைக்காது இனிமேல் சண்டை வந்தா கவனிங்க, நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நானும் என் பிள்ளைகளும் நடு ரோட்ல தான் நிற்கணும் அப்படிம்பாங்க. கவனிச்சு பாருங்க, நானும் என் பிள்ளைங்களும், நீ சீன்லே இல்லை. அப்போ ஒரு பெண் என்ன அந்த வார்த்தைகளின் வழியாக உணர்த்துகிறாள், நீ இல்லாமல் போனாலும் கூட எங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஒரு ஆணுக்கு அதைத்தான் ஒரு பெண் இண்டிகேட் பண்றா. நீ இல்லாமல் போனாலும் எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது ஒரு ஆணுடைய பொறுப்பு. அப்ப ஆணுக்கு சில இலக்கணமும் பெண்ணுக்கு சில இலக்கணமும் இயல்பாகவே இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் சேர விடுங்கள். அவன் தன்னுடைய முதல் கவிதையை எங்கு போய் சொல்லுவான்? தனக்கென்று ஏதோ ஒரு அவசரம் வருகிற போது தந்தையிடம் சொல்லக்கூடிய அளவுக்கான நெருக்கம் அவனுக்கு இருக்கும் என்றால் அவன் ஏன் போய் வெளியில சொல்ல போறான்? ஆம்பளை பிள்ளை வீடு தங்க மாட்டேங்கிறான்னு கவலைப்படக்கூடிய அம்மாக்களை என்றைக்கு நீங்கள் வீடு தங்கக்கூடிய அளவுக்கான சூழலை வீட்டுக்குள் ஒதுக்கி வச்சிருக்கீங்க?
அப்பா இருந்தா அந்த ஏரியாலே பையன் இருக்க முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த ஆளு பாவம் நல்ல மனுஷன், அவருக்கு என்னென்ன பிம்பம்லாம் கட்டமா பையன் பாத்துறீங்களா இல்லையா? எதுவா இருந்தாலும் அப்பாங்கிற ஒரு மனுஷனை பத்தி சிறு வயதிலிருந்து நம்ம ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பாக்குறோம். வீடுகள் அம்மாக்களுக்கு அது ரொம்ப எளிதா இருக்கு இல்லையா? முன்னாலாம் பூச்சாண்டியை சொல்லுவாங்க, இப்ப வேணான்ட்டு அப்பா வச்சுக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணா அப்பா இது செய்யாத அப்பா திட்டுவார், இது செய்யாத அப்பா கோச்சுப்பார், இது செய்யாத அப்பா அடிப்பார். எல்லாரும் புக் எடுத்து வச்சு படிங்க, அப்பா வந்துகிட்டு இருக்காரு. எல்லாரும் டிவி ஆஃப் பண்ணிடுங்க, அப்பா வந்துட்டு இருக்காரு. எல்லா மாடியில இருந்து உட்காந்துருக்கோம் கீழே ஓடியாந்து படுத்துக்கங்க, அப்பா வந்துகிட்டு இருக்காரு. இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேட்டுச்சு, இதோ அப்பாவோட கார் சத்தம் கேட்டுச்சு, இதோ அப்பா செருப்பு கழட்டி போற சத்தம் போட்டுச்சு, அதோ அந்த மிருகம் தாழ்வான பகுதியில் வந்து கொண்டு இருக்கிறது, எல்லோரும் ஓடி போய் ஒளிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற லெவலுக்கு அப்பாக்களை பற்றி தேவையில்லாமல் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீர்கள். அப்பாக்கள் அப்படி கிடையவே கிடையாது. 7-8 பிள்ளை பெற்ற காலத்துல கூட ஒரு வேலை அப்பாக்கள் அப்படி இருந்திருக்கலாம். வேலையின் பொருட்டு அவர்களால் அப்படி பிள்ளைகளோட இணங்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பிள்ளைகளே அப்பாக்கள் தான் தூக்கி வச்சிருக்கானோ. 10 வருஷத்துக்கு முன்னால பிள்ளைகளை அப்பாக்கள் தூக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்பாக்கள் தூக்க மாட்டாங்க. போய் மால்ல எல்லாம் இப்ப பாருங்க, இந்த கையில பொண்டாட்டி பேகு, இந்த பக்கம் பிள்ளைய தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டே இருக்கு. அது போட்டு போட்டு வந்து காட்டுது, நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு, ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க, நான் எதமா பார்ப்பேன், பிள்ளைய பார்ப்பனா உன் பேகை பார்ப்பனா? ஆண் மாறிட்டான். எல்லா ஆணுக்குள்ளும் ஒரு தாய் இருக்கிறான். ஆனா நீங்களாவே கற்பிதம் பண்ணி பயங்கரமான புஜபல பராக்கிரமசாலின்னு நினைக்கலாம் வேண்டாம். நீங்க படக்குன்னு அழுதுவீங்க, அவன் பாத்ரூம் போய் அழுவான், அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டும் ஒண்ணுதான். நீங்களாகவே ஒரு கற்பிதம் செய்து கொண்டு ஆணை வில்லத்தனமாக பிள்ளைகளிடம் அறிமுகப்படுத்தாதீர்கள். ஏன் இந்த அரசியல் பெண் பிள்ளைகள்கிட்ட செல்லல? யோசிச்சு பாருங்க. ஒரு 1000 ரூபாய் காசு டூருக்கு போகணும், ரைட்டா? நீங்க கேட்குறீங்க, விடுவீங்க, நீங்க நான் வாங்கி தரேன், அவரே கொடுக்கறதா இருந்தாலும் நான் வாங்கி தரேன் வா அப்படின்ட்டு எல்லா வேலையும் சொல்லி பின்னாலே வச்சுக்கிட்டு என்னால் தான் நடந்துச்சுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை அம்மாக்கள் கட்டமைக்க பார்க்குறோம். ஏன்? அப்பதான் ஆம்பளை பிள்ளை நினைப்பான், எல்லாமே எனக்கு எங்க அம்மா தான் செஞ்சிச்சு. நாளைக்கு பொண்டாட்டி வந்து ஏதாவது சொன்னா கூட எங்க அம்மா மாதிரி கிடையாது நீ சொல்லி புண்ணாமே, அதான் உங்க ஐடியா. இன்னைக்கு எழுதி தரேன், சத்தியமா அது நடக்காது. சத்தியமா அது நடக்காது. 5-6 அண்ணன் தம்பி 4-5 அக்கா தங்கச்சின்னு ராஜ்கிரண் குடும்பம் மாதிரி குடும்பத்துல வாக்கப்பட்டு போனீங்கல்ல, நீங்களே 4-5 வருஷத்துல உங்க புருஷன் அத்து கூட்டியார்ல? யோசிச்சு பாருங்க. 5-6 அண்ணன் தம்பி தோல் மேல தாள் வச்சு பலாப்பழம் பறிச்ச குடும்பம், நடுவுல ஒத்தால அழகா புடிங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? நீங்களே அதை செஞ்சீங்கன்னா இவ்வளவு சீரியல் பார்த்து வரவங்க மருமக சும்மா இருப்பாளா? கல்யாணம் மறுநாள் கூட்டிட்டு போயிருவா. இதுதான் நடக்க போகுது. இதுக்கு எதுக்கு இவ்வளவு அரசியல்? இந்த படகு உங்களுக்கு சொந்தம் இல்லை. ஆம்பளை பிள்ளை உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஆம்பளை பிள்ளை உங்களுக்கு சொந்தம் கிடையாது. பொம்பளை பிள்ளை உங்களுக்கு சொந்தம் கிடையாது. உங்க புருஷன் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. பொண்டாட்டியும் புருஷனுக்கு சொந்தம் கிடையாது. அப்புறம் என்ன தம்பி சொல்லுங்க? சும்மா அப்படி இருந்துக்கிறது தான், அவ்வளவுதான். இது எனக்கு வேணும்னு எப்போதும் அந்த கங்கணம் கட்டிக்கிட்டே இருக்கிறப்பதான் அந்த ஆண் பிள்ளைகள் மீது இவ்வளவு நெருக்கடியும் இவ்வளவு மன உளைச்சலும் இவ்வளவு பயங்கர பிரச்சனைகள் வருது. இது பெண் பிள்ளைகள்கிட்ட செல்லுபடி ஆகாது. நீங்கள் ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் பிரித்து வைப்பது போல பெண் பிள்ளைகளை பிரிச்சு வைக்க முடியாது. டூருக்கு போகணும், 1000 ரூபாய் காசு வேணும் அப்படின்னு உங்ககிட்ட வந்து உங்க பொண்ணு கேட்டுச்சுன்னு வச்சுக்கலாம், முதல்ல உங்கள்கிட்ட அது கேட்காது. பாயிண்ட் நம்பர் 1, நீங்க சீன்லேயே கிடையாது. அப்பா எங்கன்னு தான் கேட்கும். உங்ககிட்ட உங்க கேட்க மாட்டாங்க. நீங்க அதே மாதிரி என்னன்னு சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னா, ஏன் அப்படின்னா, இல்லம்மா அப்பா கோவமா இருக்காரு, நல்ல மூடா பார்த்து நான் வாங்கி தரேன் மட்டும் நீங்க சொல்லுங்க. அடுப்பில் இந்த பையன் கையை கட்டி நின்றுட்டு இருப்பான் 500 ரூபாய் காசுக்கு. இப்ப அந்த புள்ள வரும், வந்து அம்மா ஒரு 1000 ரூபாய் பணம் வேணும், அப்பா நல்ல மூட்ல இருக்கப்ப நான் பார்த்து உனக்கு வாங்கி தரேன் மட்டும் நீங்க சொல்லுங்க. அடுத்த சீன் வெரி சிம்பிள். நேரா போகும், ரூம் கதவை திறக்கும். திறந்து அப்பா என்னப்பா மூட விட்டா இருக்கியாமல் அப்படின்னு கேட்கும். அவர் ஒன்றும் இல்லையம்மான்னு கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு எவ்வளோமான்னு கேட்டு 1000 ரூபா, இன்னொரு 1000 ரூபா அம்மாவுக்கு தேவை வச்சுக்கன்னு கொடுத்துருப்பாரு. 2 நாளாக ஒருத்தர் 500 ரூபாய்க்கு அடுப்படியில் நிற்கிறான், பச்சை தண்ணி பண்ணல படாமல்.